10,000 பெண்கள் கலந்து கொள்ளும் வள்ளிகும்மி ஆட்டம் நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று விருதுகளை வழங்க உள்ளார். பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக கோவையில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி 10,000 பெண்கள் கலந்து கொள்ளும் வள்ளிகும்மி ஆட்டம் நடைபெற உள்ளதாகவும், இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று நடன கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்க உள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை செயலாளர் நித்யானந்தம் தெரிவித்துள்ளார். மைதானத்தில் ஆண்டு அதாவது பிப்ரவரி 2024 பெருந்துறையில் நடந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் 16,000 பெண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்கும்மி அரங்கேற்றத்தை நடத்தி கின்னஸ் சாதனை படைத்தமைக்காக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளரும் கொங்கு கலைக்குழு தலைவர் வடக்கே கே.சி. பாலு மற்றும் அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் நித்யானந்தம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த ஆண்டு 16,000 பெண்கள் பங்கேற்று வள்ளிகும்மி நடனமாடி உலக சாதனை படைத்த நிலையில் அவர்களுக்கு கோவை கொடிஷியா மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை நடைபெறும் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சான்றிதழ்களை வழங்க உள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 10,000 பெண்கள் பங்கேற்று வள்ளிகும்மி நடனமாட இருக்கிறார்கள். தமிழக அரசு பாரம்பரிய கலைகளுக்கும் கிராமிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார்கள். அதில் வள்ளிகும்மியும் இடம்பெற்று இருக்கிறது என்பது அனைவருக்கும் பெருமை தக்கது. கொங்குநாடு கலைக்குழு என்ற ஒன்று துவங்கி அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் கே.சி. பாலு தலைவராக இருந்து வருகிறார். கொங்கு கலைக்குழு சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 25,000 பேருக்கு மேல் பார்வையாளராக வர உள்ளனர். தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட தமிழக அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கலை மூலமாக பெண்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். இதன் மூலமாக வீடு வீட்டுக்கு ஊருக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு அளவில் மாபெரும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வள்ளிகும்மி கலை ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது என்று இல்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற 16,000 பெண்களும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். கொங்குநாடு கலைக்குழு என்ற பெயரில் தான் நடத்துகிறோமே தவிர குறிப்பிட்ட ஜாதியையோ அமைப்பையும் சார்ந்து செயல்படுத்தவில்லை என தெரிவித்தார்.